கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இரண்டாவது போட்டி பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணிக்கும் இடையில் நடக்கிறது. இந்த போட்டி ராஜஸ்தானுடைய சொந்த மைதானமான ஜெய்ப்பூரில் நடக்கிறது. அந்த அணிக்கு கூடுதல் பலமாக இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நீயா நானா. நீயா நானா செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸும் எல்எஸ்ஜியும் இதற்கு முன்பாக 5 போட்டிகள் விளையாண்டுருக்காங்க. இந்த 5 போட்டிகளில் 4 போட்டிகளில் வின் பண்ணியிருக்கு RR. எல்எஸ்ஜி ஒரு போட்டியில் மட்டும்தான் வின் பண்ணியிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே போல் ஹையஸ்ட் ஸ்கோர்னு பார்க்கும்போது RR 199 ரன்கள் அடிச்சிருக்கிறது, எல்எஸ்ஜி 196 ரன்கள் அடிச்சிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லணும். இந்த 2 அணிக்கு எதிராக குறைந்த ஸ்கோர் RR 144, எல்எஸ்ஜி 154. இந்த செக்மெண்ட் முடிவில் வின்னர் RR. அணி பெயர் நியூமராலஜி. டீம் நேமை பொறுத்தளவுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸு நியூமராலஜி எண் 4 வருது. அதே போல் பிரமிட் எண் 7 வருகிறது, அது சிறப்பாக இல்லை, பேடு. அதே போல் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டை பொறுத்தளவுக்கு நியூமராலஜி எண் 1, பிரமிட் எண் 8 வருது, இதுவும் பேடாக பார்க்கப்படுகிறது. அப்போ டீம் நேமை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு சஞ்சு சாம்சன், அவருடைய நியூமராலஜி எண் 3, பிரமிட் எண் 7 வருகிறது, இது பேடாக பார்க்கப்படுகிறது. அவருக்கு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை அப்படிங்கிறத காமிக்கிறது. ரிஷப் பண்ட்டை பொறுத்தளவுக்கு நியூமராலஜி எண் 1ஆகவும் 6 பிரமிட் எண் வர்றதுனால அது சிறப்பு. ஸோ இந்த கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு சஞ்சு சாம்சனை விட ரிஷப் பண்ட் பெட்டர். டுடே லக்கியை பொறுத்தளவுக்கு நம்ம ஏற்கனவே கணிச்சு வச்ச அடிப்படையில் 36வது போட்டி முடிவில் எல்எஸ்ஜி வின்னராக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த செக்மெண்ட் வின்னர் எல்எஸ்ஜி. பிரசன்ன ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா RR இந்த அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது கதிர் லாபஸ்தானத்தில் தேடி போய் உட்கார்றது RRக்கு வெற்றி வாய்ப்பு சிறப்பாக காமிக்கிறது. அதே போல் எல்ஐஜி தலை மேலே கவிப்பு இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு நஷ்டம் ஆரம்பத்திலே சேதாரம் ஏற்படும் அப்படிங்கிறத காமிக்கிறது. எல்ஐஜியுடைய லாபஸ்தானத்தில் புகர் உட்கார்ந்துருக்கிறது ஓரளவுக்கு பலம் என்றாலும் லாபாதிபதி பொன் அதை நோக்கி வருவது கொஞ்சம் பலமாக பார்க்கப்படுகிறது. RRுடைய லாபஸ்தானத்தில் கதிர் இருக்கிறதும் RRுடைய அதிபதி மால் எல்எஸ்ஜி தலை மேலே உட்காந்து தன்னை பார்க்கறதுனால RRக்கு அது கூடுதலான ஒரு வாய்ப்பு. RRஐ நோக்கி மதி வருவது கொஞ்சம் குழப்பம் சங்கடம் இருக்கும், ஆனாலும் எல்எஸ்ஜியை நோக்கி பொன் வருவது கொஞ்சம் சிறப்பு. அப்போ முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் சின்ன தடுமாற்றம் வந்து முடிவில் வின்னராக RR வருவாங்க. நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு RRுடைய அதிபதி பார்த்திங்கன்னா கதிர் சூரியன் உச்சமாக இருக்கிறது பலம். அதே போல் எல்எஸ்ஜியோடைய அதிபதி எல்எஸ்ஜி தலை மேலே சேய் நீச்சம் பெறுவது எல்எஸ்ஜிக்கு ஒரு பின்னடைவு. எல்எஸ்ஜியோடைய அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை. ஸோ லாபஸ்தானத்தில் 6 உட்கார்ந்துருக்கிறதும் எல்எஸ்ஜிக்கு சிறப்பு இல்லை. ஆனாலும் லாபாதிபதி சுக்கிரன் உச்சம் பெறுகிறார் நீச்ச கிரகத்தோட. RRுடைய லாபாதிபதி மால் புதன் நீச்ச உச்சம். அப்போ உச்சம் பெற்று நீச்சமாகிறது கெடுதல். அப்போ RRக்கு கொஞ்சம் சாதகம். அப்போ அவர் ப்ரிடிக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு மீ அண்ட் யூ செக்ஷனில் RR வின் பண்ணுது. டீம் நேம் ஈக்குவலாக இருக்கிறது. கேப்டன் நேம் எல்எஸ்ஜி, டுடே நேம் எல்எஸ்ஜி, ஜாமக்கோல் RR, நஷ்ட ஜாதகம் RR. அப்போ இதில் பார்த்திங்கன்னா 3.5 பங்கு RRக்கும் 2.5 பங்கு எல்ஐசிக்கும் இருக்கிறதுங்கிறது தான் சொல்லுது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சொந்த மைதான பலத்துலையும் விளாட்றாங்க. வாழ்வா சாவா போட்டி மாதிரி, இதுக்கு மேலே தோத்தாங்கன்னா டோர்னமெண்ட்டை விட்டு வெளியேறக்கூடிய கண்டிஷன் RRக்கு. அதனால் வாழ்வா சாவா போட்டி ப்ளஸ் சொந்த மண் சாதகம் நஷ்ட ஜாதகங்கள் எல்லாம் கை கொடுக்கறதுனால இந்த போட்டியில் RR வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறந்த வீரர்கள் யாரெல்லாம் செயல்படுவாங்க அப்படின்னு பார்த்தா எல்எஸ்ஜியை பொறுத்தளவுக்கு மிச்சல் மார்ஸு, எய்டன் மார்க்ரம், நிக்கோலஸ் பூரன், டேவிட் மில்லர், திக்விஜய் ரதி, சர்தூர் தாக்குல் இவங்கெல்லாம் சிறப்பாக செய்வாங்க. அதே போல் RRஐ பொறுத்தளவுக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், நிட்டிஷ் ராணா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, வனிந்து கசரங்கா இவங்களாம் சிறப்பாக செயல்படுவாங்க.
மீள் பார்வையை பொறுத்தளவுக்கு 34 போட்டி வரைக்கும் நம்ம 44% இருக்கோம். இன்றைக்கி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடந்த போட்டி முடிவை பார்த்துட்டு திங்கக்கிழமை அதை அப்லோட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் ஜாதகம் பார்க்க படிக்க எழுத அடியேனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.